வணக்கம் தலைமையிலே. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம், இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் அப்படிம்பாங்க, ஐசிசி, நேற்று இஸ்ரேலிய பிரதம மந்திரி பென்யமின் நெத்தன்யாவுக்கும் முன்னாள் இராணுவ அமைச்சர் யோவ் காலண்ட்டுக்கும் கைதாணை, அரெஸ்ட் வாரண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் இவங்க வந்து ஆன்லைனில் வந்து அதை வெளியிட்டிருக்கிறாங்க. பயங்கரவாத பக்தர்கள்லாம் வந்து ரொம்ப பெரிய சந்தோஷமாக ஏதோ பெரிய சாதனை போலாம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. ஏதோ பென்யமின் நெத்தன்யாஹு அரெஸ்டே பண்ணிடுவாங்கலாம் பேசிகிட்டு இருக்கீங்க. அது எதுவுமே நடக்காது. அந்த மாதிரிலாம் ஏதோ ஒன்று பண்ணாங்கன்னா அந்த குற்றவியல் நீதிமன்றம் ஒன்று இருக்கவே இருக்காது, தரமட்டம் பண்ணிடுவாங்க. எதுவுமே நடக்காது. பயங்கரவாத பக்தர்கள்லாம் எந்த விதத்துலையும் சந்தோஷமே பட வேண்டாம். அவர்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்புறம் வந்து இவனை வந்து இந்த மாதிரி கைதாணையெல்லாம் பிறப்பிக்கிறாங்க அப்படின்னா, தமிழில் அழகான பழமொழி ஒன்று இருக்கும், கொரகுடம் கூத்தாடும் நிறைகடும் அமைதியாக்கும்பாங்க. எம்டி வெசல் மேக் மச் நாய்ஸ் அப்படிம்பாங்க. குறைகுடம் கூத்தாடி சத்தம் போட்டே இருக்கும். அதே போல் அவர்களாம் குறைகுடம். இந்த ஐசிசி எங்கே இருக்குன்னா யாருக்குமே தெரியாது. இது ஹாலந்தில் இருக்கு. ஐக்கிய நாட்டு சபையோட ஒரு உறுப்பு, இது ஒரு பாடி. அவங்க ஐக்கிய நாட்டு சபை யூஎனோட ஹாலந்தில் இருக்கு. ஹாலந்துக்கு ஏதாவது இராணுவம் இருக்கா, பெரிய இராணுவம் இருக்கா? ஒன்றுமே கிடையாது. ஹாலந்து நினைச்சா ஏதாவது பண்ண முடியுமா? ஒன்றுமே பண்ண முடியாது. ஹாலந்து வந்து ஒரு பொடி நாடு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பூக்களை வந்து ஏற்றுமதி பண்ணி கொஞ்சம் சம்பாரித்து சரக்கடிச்சு தூக்குவானுங்க. அவ்வளோதான் ஹாலந்துனால முடியும். வேறு எதுவுமே பண்ண முடியாது. இந்த ஐசிசியில் உலக நாடுகள் எல்லாமே உறுப்பினர்கள் கிடையாது. 124 நாடுகள் எல்லாமே பொடியனுங்க. சுல்லாம்பூர் அதில் உறுப்பினராக இருப்பான். அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது. இதுக்கு உதாரணம் பாலஸ்தீனம் அங்கே ஒரு உறுப்பினர். அவன் என்ன பண்ண முடியும்? அடி வாங்கி சாகிறான். ஒன்றும் பண்ண முடியாது. வல்லரசுகள் எதுவுமே எல்லாத்தையும் உறுப்பினராக இல்லை. குறிப்பாக இந்தியா, சீனா, ரஷ்யா, அமெரிக்கா, இஸ்ரேல், இதை போன்ற மாபெரும் வல்லரசுகள் இதில் உறுப்பினராக இல்லை, அங்கீகாரம் பண்ணலை. இந்தியாவில் அங்கீகாரமே பண்ணலை. அதற்கடுத்து பெரிய படைபலம் வச்சிருக்கிற இந்தோனேசியா, பிலிப்பைன்ஸ், பாகிஸ்தான், துருக்கி, சவுதி அரேபியா, இவங்க யாரும் இவங்கள அங்கீகாரம் பண்ணல. இந்த மிகப்பெரிய வல்லரசுன்னு சொன்ன பார்த்தீங்களா, இந்தியா, அமெரிக்கா, ரஷ்யா, இஸ்ரேல், சீனா, இதை போன்ற நாடுகள் நினைச்சா மட்டுமே ஒரு நாட்டை தண்டிக்க முடியும். ஒரு நாட்டு தலைவரை போய் அரெஸ்ட் பண்ண முடியும். இன்னொரு நாட்டு தலைவரை போய். அந்த அளவுக்கு படைபலங்கள் இவங்ககிட்ட தான் இருக்கு. ஒரு உதாரணத்தை சொல்லலாம் அப்படின்னா, பாகிஸ்தானுக்குள்ள பூந்து பாகிஸ்தான் அடித்து பாகிஸ்தானை ரெண்டாக பிரித்து பங்களாதேஷ் தனி நாடு வந்து உருவாக்கம் பண்ணி கொடுத்தாங்க. யார் பண்ணது? இந்தியா தன்னந்தனியாக பண்ணாங்க. வல்லரசுகள் இவங்கெல்லாம். இப்போ கூட பங்களாதேஷில் திரும்ப பெரிய புரட்சியாச்சு. அந்த பிரதமருக்கு எதிராக, ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக புரட்சியாச்சு. பல்லாயிரக்கணக்கான பேர் அங்கே தேடி வந்தாங்க. அந்த அம்மாவை ஏதோ ஒன்று பண்ணு நினச்சாங்க. அந்த அம்மாவை யார் காப்பாற்றினா? இந்தியா தான் காப்பாற்றினாங்க. ஏன்னா மிகப்பெரிய வல்லரசு. இவர்கள் எல்லாம் நினைச்சா மட்டுமே இன்னொரு நாட்டுக்குள்ளே போய் இன்னொரு தலைவரை தூக்க முடியும், அரெஸ்ட் பண்ண முடியும். இவங்க யாருமே இதை அங்கீகாரம் பண்ணல. இந்தியாவில் ஏன் அங்கீகாரம் பண்ணுறதுன்னா, நமக்குன்னு மிகப்பெரிய கோர்ட்டுகள், நீதி அரசர்கள், நீதிமன்றங்கள் இருக்கும்போது இந்த நீதிமன்றங்கள் நமக்கு தேவையில்லை, நம்ம மதிக்கிறதுமே கிடையாது. ஸோ இதனால் என்ன நடக்கும்? இவங்க கைது வாரண்ட் கொடுத்தா என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த 120 நாடு உறுப்பினராக இருக்காங்க பார்த்தீங்களா, இங்கே பயணம் பண்ண முடியாது. இப்போ கைது வாரண்ட் கொடுத்த நபர்கள் அங்கே பயணம் பண்ணுறதை தவிர்த்துக்குவாங்க. அதை மீறி பயணம் பண்ணி ஒருவேளை பிடிச்சா கூட அந்த நாடை இல்லாமல் பண்ணிவிடுவாங்க, அடிச்சு பிச்சை எடுத்துருவாங்க போய். ஆனால் பயணம் பண்ண மாட்டாங்க. 2013 போன வருஷம் வந்து புட்டினுக்கு வந்து இந்த நீதிமன்றம் வந்து கைதானை பிறப்பிச்சாங்க. புட்டின் விழுந்து விழுந்து சிரிச்சார். நான் சும்மா சொல்லலை, இதை சொன்னோன்னே அவர் விழுந்து விழுந்து சிரிச்சார். புட்டினை போய் இந்த ஹாலந்து போய் கைது பண்ண முடியுமா? ரஷ்யாக்குள்ளே போக முடியுமா? இந்த சுல்லா நாடுகள் 124 நாடு சேர்ந்தாலுமே ரஷ்யாக்குள்ளே போக முடியுமா? ஒரு புட்டினை பிடிக்க முடியுமா? பிடிச்சா என்ன ஆகாது? மொத்தம் 124 நாடையுமே அழிச்சிருவாங்க. அந்தளவுக்கு அவங்களாம் கேப்பபிள் உள்ள நாடுகள். அதனால் இந்த கைது நடவடிக்கையெல்லாம் ஒன்றுமே, இந்த கைது ஆணை ஒன்றுமே பண்ணாது. இவங்க வந்து இது திரும்ப சொல்லணும்னா, இவங்க எதுக்காக இதெல்லாம் செயல்படுறாங்கன்னா, மீறி போனால் வார்லாடை மட்டும் இவங்க அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. வார்லாட்னா இப்போ ஆப்பிரிக்கா போன்ற சின்னஞ்சிறி நாடுகள் இருக்கும். அங்கே வந்து இந்த குழுவாக நிறையவே இருப்பாங்க. குழுக்கள் வந்து நிறைய வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த குழு தலைவரை வேணால் கைது பண்ணி இவங்க நிறுத்தியிருக்கிறாங்க கோர்ட்டில். மற்றபடி ஒரு தேசத்து தலைவர்களெல்லாம், அதுவும் இஸ்ரேலோடைய பிரதமரெல்லாம் வந்து இவனை கனவு கூட காண முடியாது.
இந்த ஐசிசியில் வந்து பிரதான வழக்கறிஞர், இதுக்கு போராடினவர் பேர் கரீம் கான். இவர் பேரை பார்த்தாவே தெரியும், இவர் ஒரு பயங்கரவாத பக்தர். இவர் தான் மிக போராடி பென்யமின் நெத்தனியாவுக்கும் இந்த யோவ் காலண்ட்டுக்கும் கூட வந்து இந்த முகமது டைப் ஹமாஸோட தலைவனுக்கும் கைது வாரண்ட் வாங்கி கொடுத்துருக்காரு. இந்த முகமது டைப் உயிரோடையே இல்லை. அந்த பைத்தியம் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீங்கள் எனக்கு உடம்பு தரலங்கிறான். உடம்பு எப்படி எடுக்க முடியும்? அவன் மேலே தான் 10,000 கிலோ குண்டை இஸ்ரேல் போட்டாங்க. உடம்பை நீங்கள் பொறுக்கி கூட எடுக்க முடியாது, கூட்டி கூட பொறுக்க முடியாது. அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. தேவையில்லாமல் இவங்க ஒரு சலசலப்பை தான் உருவாக்க முடியும். ஆனால் பயங்கரவாத பக்தர்கள் வந்து மிக சந்தோஷப்பட்டிருக்காங்க. இந்தியா வந்து இதுக்கு எந்தவித கருத்தையும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது அங்கீகாரமே பண்ணலை, அவங்கள மதிக்கிறது இல்லை. அப்படிங்கும்போது நம்ம வந்து கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எதுவுமே கிடையாது. அமெரிக்கா அப்படியே மொத்தமாகவே நிராகரிச்சாங்க. இது பேஸ்லெஸ், அடிப்படையே இல்லாது உன்னுடைய இந்த தீர்ப்புகள்லாம் இது நான் மொத்தமாக தள்ளுபடி பண்ணுறேன்னு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரதமரை விட்டுருங்க, எதிர்கட்சி தலைவரை அதை ஒத்துக்க மாட்டேன்ட்டார். இஸ்ரேலுடைய எதிர்கட்சி தலைவரை இதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், நாங்கள் வந்து பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடிட்டு இருக்கோம், அப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி தீர்ப்பு கொடுக்கறதெல்லாம் பயங்கரவாதத்தை ஆதரிப்பது போல் இருக்கு, நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. உண்மையாகவே இந்த ஐசிசி மற்றும் இந்த யூரோப் யூனியன், இந்த குட்டி நாடுகளும் சேர்ந்து பயங்கரவாதத்துக்கு மறைமுகமாக, குறிப்பாக கனடா, இவங்களாம் அந்த பயங்கரவாதத்தை வளர்த்தி விட்டுட்டு இருக்காங்க. நிச்சயமாக அதுக்கான பலனை ஒரு நாள் அனுபவிச்சிருவானுங்க. ஆனால் இவங்க சொல்கிற யாரும் கேட்க போகிறதில்ல. ஆனால் பயங்கரவாதத்தை வளர்ப்பதில் இவங்க மிகப்பெரிய பங்கு வகிக்கிறாங்க. இஸ்ரேல் சுத்தமாக ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, நாங்கள் இதை ஏற்றுக்கவே மாட்டோம். இன்னும் சொல்ல போனால் இந்த கைது வாரண்ட் கொடுத்த நேற்று பயங்கரமாக உள்ள போய் பாலஸ்தீன காசால் அடித்து 100க்கு மேலே கொண்டிருக்கிறாங்க. இவரோட மதிப்பு இவ்வளோ தான். அதையும் மீறி இவங்க வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னா இந்த ஐசிசி வந்து தீர்ப்பை தூக்கிட்டு ஐக்கிய நாட்டு சபைகளுக்கு தான் வரணும். ஐக்கிய நாட்டு சபை வந்து பாதுகாப்பு கவுன்சில் ஒன்று இருக்கும். 5 நிரந்தர உறுப்பினர்கள், தற்காலிக உறுப்பினர் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவங்ககிட்ட வந்து தான் வேண்டுகோள் விடுக்கணும். நான் வந்து அரசு வாரண்ட் கொடுத்தேன், எங்களால் பிடிக்க முடியலன்னா அதுக்கப்புறம் அந்த பாதுகாப்பு கவுன்சில் தான் முடிவு பண்ணும். பாதுகாப்பு கவுன்சிலில் இருக்கிற அமெரிக்கா எப்பொழுதுமே இஸ்ரேலுக்கு எதிராக எது வந்தாலுமே அதை தடை பண்ணிடுவாங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. ரஷ்யாவுக்கும் அதே மாதிரி தான். ரஷ்யாவுக்கு எதிராக ஏதாவது தீர்மானம் கொண்டு வந்தீங்கன்னா ரஷ்யாவே தடை பண்ணிடுவாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு வெட்டியான வேலை தான் இந்த ஐசிசி இப்போ பண்ணியிருக்கிறது. அந்த கரீம் கான் நினச்சிக்கலாம், கரீம் கான் அதை போன்ற பயங்கரவாத பக்தர்கள்லாம் கனவில் வேற நினச்சிக்கலாம் பென்யமின் நெத்தனியாகவை அரெஸ்ட் பண்ணுற மாதிரி. அந்த மாதிரிலாம் அவர் முயற்சி பண்ணாங்கன்னா இந்த ஐசிசிங்கிற ஒரு கோர்ட்டு, அது இருக்கிற இந்த ஹாலண்டெலாம் ஒன்றுமே என்ன சொல்கிறது, சாம்பல் மேடம் மாறி போயிடும், அழிச்சிருவாங்க. நன்றிகள்.